60 நாள் சிக்ஸ் பேக் எத்துனாரு சேலஞ்சில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நாள் வந்து 46 காய்ஸ். நைட் ஷிஃப்ட் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, மீன் மேக்கர் கொஞ்சம் சிக்கன் வந்து சாப்பிட்டேன். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெஜிடபிள், பீன்ஸ் கொஞ்சம், கோஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் கேரட் கொஞ்சம் எல்லா வெஜிடபிளுமே நான் ஆட் பண்ணிப்பேன் ஃபைபருக்காக. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து ஒரு 550 கிராமு. அதுக்கப்புறம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இந்த ரெசிபி. ஆனா வந்து ஆயில் மட்டும் இதுல இருக்காது. மீதி எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே இருக்கும். அப்புறம் மசாலா கொஞ்சம் தேவையான அளவு, சால்ட் கொஞ்சம் தேவையான அளவு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூளு, கொஞ்சம் மஞ்சாத்தூள் அதெல்லாம் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுல ஒண்ணு போடுறதுக்கு மறந்துட்டேன். என்னன்னு மறக்காம தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் லாஸ்ட்டா தான் ஆட் பண்ணேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதையே வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தேவையான ஒரு 2 ஸ்பூனு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கினேன். மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் காய்ஸ். தண்ணி ஊத்தி லைட்டா அதுக்கப்புறம் வந்து குக் ஆயிடும். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல இந்த டிஷ் வந்து குக் ஆயிடும். இதுதான் என்னோட சிக்கன் ரெசிபி. அதுக்கப்புறம் தூங்கி வந்து நல்லா கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் சிக்கனு, கொஞ்சம் எக் ஒயிட் மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வாங்கலாம்னு கிளம்பிட்டேன் காய்ஸ். பாய் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு சிக்கனு. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தோடனே ப்ரீ ஒர்க் அவுட் மீல் வந்து 2 ஹோல் எக், கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ, சிக்கன் வழக்கம் போல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஜிம் வந்துட்டேன் காய்ஸ். இன்னைக்கான ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா, ஷோல்டர், ட்ராப்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் தான் ட்ரெயின் பண்ணேன். ஷோல்டருக்கு ஒரு 4 வேரியேஷன், அப்புறம் ட்ராப்ஸ்க்கு ஒரு வேரியேஷன், அப்புறம் பை ட்ரை வந்து சூப்பர் செட் 3 வேரியேஷன் போட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் ட்ரெயின் பண்ணேன். அதான் வீடியோ எடுக்கிறது மறந்துட்டேன் காய்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் சூப்பர் செட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் ஆப்ஸு. அதுக்கப்புறம் இதுதான் கரண்ட்டாக இருக்கிற பாடி கண்டிஷனு. ஃபேட் பர்சன்டேஜ் வந்து நல்லாவே கம்மியாக இருக்குது. பாப்போம் இன்னும் வந்து 14 டேஸ் கிட்ட தான் இருக்குது. வாக்கிங் கிளம்பிட்டேன் அதோட 2 நாளாக செம பனியாக இருக்குது. அதனால 1 ஹவர் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாக பார்த்தீங்கன்னா ஹாஃப் சப்பாத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் குக்கும்பரு, கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்டு கம்பெனி கிளம்பிட்டேன் காய்ஸ். கம்பெனிக்கு பார்த்து முன்னாடி சேம் மீல் தான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து 5வது நாள் காய்ஸ். நாளைக்கு ஒரே நாள் தான் நைட் ஷிஃப்ட். நாளைக்கு பார்க்கலாம் காய்ஸ். புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க.